என்ன இருந்தாலும் நீ பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சு கொஞ்சம் மாறப் பாரு. அப்படி இல்லைன்னா குடும்பத்தோட நிறைய பிரச்சனை வரும். சுரேஷ் மதி 2 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க. அப்போது சுரேஷ் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டில் மேலே போடுறாங்க. அங்கே போட்டு எடுத்து கீழே போட போகிறாங்க. உடனே மதியை பார்த்த உடனே லாட்ரியில் போட்டு விடுறாங்க. அதை பார்த்த உடனே மதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுரேஷ் போய் கண்ணாடி முன்னாடி நின்று அடிப்பட்டதை பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து மதி ரைட்டாக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து திரும்பவும் எங்கேயாச்சும் இடித்து விட்டுருவாளோ தள்ளி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மதியை எட்டி எட்டி பார்க்குறாங்க. இந்த வேலை செய்கிறதுல மட்டும் ரொம்ப சின்சியராக இருக்கான், ஆனால் கட்டின புருஷன் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றா, ரொம்பவே திமிர் பிடிச்சவ இவ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. சுரேஷ் பார்க்குறத பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க 2 பேருமே. வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்புறாங்க மதி. சுரேஷும் அவங்களோட டியூட்டிக்கு கிளம்புறாங்க. அப்போ சுரேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க, மலர் இதே மாதிரி நீ எப்போயும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இரு, அப்போ தான் அவளோட திமிரெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ